அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சவுதி அரேபியாவிலிருந்து புதுப்பேட்டை மீனவன். இது பார்த்தீங்கன்னா நைட்டு பிடிச்சிட்டு வந்த வெள்ளாமை மீன். டே நைட்டு தங்கி தொல்லு பண்ணிட்டு வந்தது. எல்லா மீனுமே ஒரு 15 கிலோ 10 கிலோ இந்த சைஸ் உள்ள மீன் தான். இதில் ஒரு மீன் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன். இன்னும் எடுத்துகிட்டு வரல. தூக்கிட்டு வர்றது எல்லாமே நம்ம கம்பெனியில் இருக்கிற இளம் புயல்கள் தான். இவர் ஒண்டி தான் கொஞ்சம் பெரியவர், பிரகாஷ். பாருங்க, இதுதான் அந்த பெரிய மீன். 30 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 32.5 கிலோ இருந்துச்சு. தம்பியால் அதை தூக்க முடியல. நானும் மீனை தூக்கி கீழே பக்கம் தொங்க விட்டு காட்டுறான்னு சொன்னேன். தூக்க முடியலன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் நானே வாங்கி தான் அதை தூக்குனேன். ஓவர் வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் ரெடி. கரெக்டாக என் உயரம் இருக்குது பாருங்க. மீன் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. பாருங்க, நம்ம தம்பி ஒண்டி தூக்குனாரு. அப்புறம் 2 பேர் சேர்ந்து தூக்குனாங்க. மறுபடியும் நான் சொல்லிட்டேன், ஒண்டியா தூக்கி போடுங்கடா. அப்புறம் தான் நம்ம மச்சான் கஷ்டப்பட்டு ஒண்டியா தூக்கிட்டு போறாரு. மன்னன் இவர் மட்டும் எப்பயும் 2 மீன் தான் தூக்குவார். மன்னன், மதன், மாமன்னன் எல்லாரும் நம்ம கம்பெனியில் தான் இருக்காங்க. பேர்லாம் பாருங்க. இவர் தான் கம்பெனி போர்மேன், நெப்போலியன். கிஷோர் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் வர்றாரு. விக்னேஷ். இவர் பாருங்க, இவருக்கு இதே வேலை தான். மீனை பிடிச்சி பச்சையாக சாப்பிட்ருவார். வெள்ளாமை மீன் முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். தொழில் ஒன்றும் சரியில்லை இன்னைக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வெள்ளாமை மீன். பெட்ரோல் காசுக்கு தான் கரெக்டாக தேறி இருக்கு. அவ்வளோதான், வெள்ளாமை மீன் முடிஞ்சுது. அடுத்ததா சீலா. இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெள்ளாமை மீன் 700 800 விற்கிது. அது கடிக்கவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சீலா மட்டும் பாருங்க, 60 70 தான் விற்கிது. பிடிச்சி வச்சுருக்க இறையெல்லாம் காலி பண்ணிடுது, வெறும் சீலாவாக கடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் ஓப்பன் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஏதாவது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.